வந்திருந்தோம். கடந்த 1ஆம் தேதி நெல்லையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியதற்காக மல்லர் மீட்பு களத்தினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு அவர் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்காக முன்பிணையம் கேட்டு ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தார். அந்த வகையில் அது தாக்கல் செய்த அந்த முன்பிணைய மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் முன்பிணையம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் செந்தில் மல்லர் அவர்களுடைய வழக்கறிஞர்கள். இன்று அதனுடைய அந்த மனுனுடைய விசாரணை இன்று வந்தது. அந்த விசாரணையின் போது வழக்கறிஞர்கள் செந்தில் மல்லர் தரப்பிலிருந்து 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்திருந்தார்கள். எதிர்த்தரப்பில் வழக்கறிஞர்கள் சிலர் வந்திருந்தார்கள். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி செந்தில் மல்லர் தரப்பு நியாயத்தை அவருக்கு முன்பிணையம் வழங்க வேண்டும் என்றும் இதற்கு முன்பு இது போன்ற வழக்குகளில் முன் உதாரணத்தை காரணம் காட்டி வழக்கறிஞர்கள் பேசினார்கள். இந்த வழக்கானது 3 ஆண்டுகளுக்கு செந்தில் மல்லர் அவர்களுக்கு போடப்பட்ட வழக்கானது 3 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனைக்குரிய வழக்கு என்பதால் முன்பிணையம் தர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் வழக்கறிஞர்கள் தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கானது முன்பிணைய வழக்கானது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மறு விசாரணைக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வாய்தாவை வாங்கியிருப்பதாக வழக்கறிஞர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த செந்தில் மல்லர் அவர்களுக்கு முன்பிணை தொடர்பான இன்றைக்கு வந்த வழக்கானது திங்கட்கிழமைக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை முன்பிணையம் செந்தில் மல்லர் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட 16 பக்கங்களுக்கான அந்த செந்தில் மல்லர் தரப்பு விளக்கத்தை நீதிமன்றத்தில் அளித்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஆஜராகி தனது செந்தில் மல்லர் அவர்களுடைய தரப்பு நியாயத்தை திறம்பட பேசினார்கள். இதற்கு முன்பும் இந்த வழக்கு சார்ந்து பேசப்பட்ட நிலையில் இந்த வழக்குக்கு செந்தில் மல்லருக்கு அரசியல் அழுத்தம் இருப்பதனால் இந்த முன்பிணை கொடுக்க மாட்டோம் என்று நீதிமன்றம் தரப்பில் இதற்கு முன்பு தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அது போன்ற எந்த இதையும் நீதிபதிகள் சார்பில் தெரிவிக்கல. திங்கட்கிழமைக்கு மனு விசாரணை மீண்டும் வரவிருக்கிறது. நாம் இங்கு விசாரித்த போது திங்கட்கிழமை இங்கே நீதிமன்றம் பாய்காட் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் புதன் கிழமைகளில் செந்தில் மல்லருக்கு முன்பிணையம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது நமக்கு கிடைத்த தகவல். நானும் இந்த திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வந்திருந்து வழக்கறிஞர்களோடு பேசி அந்த வழக்கு சம்பந்தமாக பல தகவல்களை கேட்டறிந்தேன். நிச்சயமாக செந்தில் மல்லர் அவர்களுக்கு முன்பிணை கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் ஒரு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆமா, அதாவது மாற்று சமூகத்தை தவறாக பேசிட்டார் அப்படின்லாம் வழக்கு இல்ல, அந்த மாதிரிலாம் போடல. 2 பிரிவுகள் வழக்கு போட்டிருக்கிறாங்க. எந்த மாதிரியான வழக்கு? வழக்கு அதாவது 3 ஆண்டுகள் சிறைக்கு போறதுக்கான அந்த மாதிரியான வழக்கு தான், பெரிய அளவுலாம் இல்ல. அது ஆபாசமாக, அதாவது இந்த
குண்டி எழுவாத பைய அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிதான் வழக்கு போட்டிருக்காங்க. மற்றபடி இது வந்து பெரிய அளவிலான வழக்கெல்லாம் இது இல்லை. சரிங்க. இது வந்து ஏற்கனவே அந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னா வந்து அந்த கடந்த 1ஆம் தேதி எதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் போடப்பட்டது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அதாவது அது தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஒரு தொடர் சாதி ரீதியான படுகொலைகளை கண்டிச்சுதான் அந்த ஆர்ப்பாட்டமே போடப்படுது. ஆமா. அப்ப அதுக்கான பின்புலத்தை வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிங்கறதுனால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு சமுதாயத்தை வந்து ஒடுக்குகின்ற விதமாக வந்து இந்த மாதிரி படுகொலையில் அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு பின்புலமாக எந்த மாதிரியான அரசியல் இருக்கிறது அப்படிங்கறத குறித்துதான் வந்து செந்தில் மல்லர் அவர்கள் தன்னுடைய 33 நிமிட உரைகள்ல வந்து அவரு சொல்லியிருந்தாரு. அதுவும் வந்து அது அவருடைய சொந்த கருத்து இல்லை. அது வந்து பல்வேறு புத்தகங்களில் எழுதப்பட்ட வரலாற்றின் அடிப்படையிலான புத்தகத்தின் வாயிலாக அவர் அறிந்ததை வந்து அவர் சொல்றாரு. அதை தான் நிரூபிக்க இருப்பதாகவும் அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார். அதுலயே உங்களுக்கு தெரியும், அந்த பேச்சிலே தெரியும். அப்ப எப்படி இருக்கும்போது ஒரு பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிலருக்கு வந்து அவர் வந்து வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில வந்து அவர் பேசுறாரு, உண்மையை பேசுறாரு, ஒரு அழைப்பு விடுறாரு. அப்ப இதற்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து வழக்கு வந்து அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு 50 இடங்களை வந்து அவர்கள் கொடுத்திருக்காங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இது வந்து காவல்துறை கொடுத்த வழக்கில் தான் அவர் வந்து வழக்கு பதிவுப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. காவல்துறை சேர்ந்தவர்கள் தான் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த வழக்குக்கு வந்து சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா முன்பிணை கேட்கிறாரு. அப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தின மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரு தலைமையின் கீழ் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்படிங்கிறதுனால அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டு இருந்தார். கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த முன்ஜாமீன் பெறுவதற்கான அந்த விசாரணைக்கும் போது இவருக்கும் இவர் கைது செய்யப்பட்டிருந்ததுனால வந்து இவருக்கும் முன்பிணை கேட்டு ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்ததுனால இவருக்கு நிராகரிக்கப்பட்டதுனால அதை காரணம் காட்டி வந்து சென்ற முறை வந்து நிராகரிச்சாங்க. அதே போல வந்து இப்ப அது உடனே வந்து மறுபடியும் வந்து மேல்முறையீடு செய்து இந்த விசாரணை வந்து இன்னைக்கு வந்து திருநெல்வேலி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்தது. அங்க வந்து இன்றைய விசாரணையில என்ன நடந்தது அப்படின்னா தங்களுடைய அதாவது செந்தில் மல்லர் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து தங்கள் தரப்பு நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு வைப்பதற்காக ஆஜரானாங்க. எந்த மாதிரியான வாதங்களை முன்பினை கேட்டிருந்தார்கள்? அதாவது செந்தில் மல்லர் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் தான் பேசியிருக்கிறாரே தவிர வந்து எந்த சமுதாயத்தையும் வந்து காயப்படுத்தும் நோக்கில் அவர் பேசல. வரலாற்று ரீதியாக பேசுறாரு. அதாவது வரலாற்று ரீதியாக தான் அதை நிரூபிக்கிறதுக்கும் தயாராக இருப்பதாக வந்து அவர் பேசுறாரு என்பதாக வந்து அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது, புத்தகங்கள்லயும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்தா கிட்டத்தட்ட 16 பக்கங்கள் கொண்ட ஒரு அந்த மனு வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. புத்தகங்களையும் வந்து அதுக்கு மேற்கோளாக வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடிடப்பட்ட இடங்களையும் வந்து சுட்டிக்காட்டி இன்றைக்கு பேசுவதாக இருந்தது. தங்கள் தரப்பு நியாயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாய்தா கேட்டிருப்பதனால வந்து திங்கட்கிழமைக்கு வந்து விசாரணையை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாய்தா கேட்டிருக்காங்க. ஆமா, வாய்தா கேட்டிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த வழக்கு விசாரணை திங்கட்கிழமை வருவதாக இருக்கிறது. திங்கட்கிழமை கூட வந்து நான் வழக்கறிஞர்கிட்ட பேசினேன். நான் நெல்லை நீதிமன்றத்தில் தான் அங்கதான் இருந்தேன். வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது திங்கட்கிழமையும் கூட வந்து வழக்கறிஞர்கள் பாய்காட்டு நடத்துவதாக அந்த சொன்னாங்க. திங்கட்கிழமைங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமையாக விசாரணையாக கூட இருக்கலாம் அல்லது புதன்கிழமை விசாரணையாக கூட இருக்கலாம் என்பது கூடுதலான தகவல். தகவல் நன்றி ஐயா. இது அதாவது அடுத்து வரும் வாய்தாவில் கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா?
நிச்சயமாக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை முன்பிணையத்திற்கான முன்மாதிரியான வழக்குகளை வந்து நம்ம இந்த மனுவில் வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அர்னேஷ் குமார், சுசில், அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட தகுந்த அந்த பெஞ்ச் கொடுத்த முன்பிணையம் தொடர்பான வழக்குகளுடைய அந்த மேற்கோள்களில் இருந்து இந்த முன்பிணையம் கேட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய செந்தில் மல்லர் தரப்பிலிருந்து பேசியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை முன்பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி நன்றி, தகவல் நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி.